வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு அருமையான வார்த்தை 1:18 இப்படியாக சொல்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். I died and behold I am alive forevermore and I have the keys of death and the Hades. இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருந்தபோது அநேக நன்மைகளை செய்தவராயிருந்தார். அப்படி இருந்தும் இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவரை மரணத்துக்குள்ளாக அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆனாலும் எங்கள் தேவன் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்த இயேசு, நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உயிர்த்த இயேசு எங்களோடு கூடி இருக்கிறார் எப்போதும். அந்த அஷூரன்ஸ் எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளில் நாங்கள் பார்த்தோமானால் எங்கள் குடும்ப வாழ்க்கை மரித்து போயிருக்கலாம். சில வேளைகளில் எங்கள் வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கை மரித்து போயிருக்கலாம். ஊழியங்களிலே நாங்கள் சில வேளைகளிலே சோர்வடைந்து சிதைவடைந்து இருக்கலாம். ஏதாவது நோய்வாய்ப்பட்டு நாங்கள் சில வேளைகளிலே மனமுறிவடைந்து துக்கத்துக்குள்ளால் போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் எங்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அதான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயன்? தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளை நான் உயிர் பெற செய்வேன். நாங்கள் எந்த இடத்திலே எங்கள் காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, எங்கள் வாழ்க்கை படகுகள், எங்கள் காரியங்கள் எந்த இடத்திலே உலர்ந்து போயிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உயர்ந்த எலும்புகளை உயிர்த்தெழும்ப பண்ணுவேன் என்று. கர்த்தரிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் மரித்த இடத்திலே துளிர் வர செய்ய கர்த்தரால் ஒருவரால் தான் முடியும். அவரை நம்புவோம். உயிரோடு இருக்கும் எங்கள் இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.